ஏன்னா ஆரம்பம்னு இருந்தால் முடிவுன்னு இருக்கணும். ஆமா. எல்லாமே கரெக்டாக இருந்தோம், ஒரு விஷயம் நடக்கலாம். அப்போ ஏன் நடக்கலை? அப்போ அந்த ஒன்று மண்ணில் இழுப்பு இருக்காது, இல்லை டைம் சரி இருக்காது, இல்லை யாரா செஞ்சு வச்சுருப்பாங்க, இல்லை அந்த நபர் யார் இறந்தாங்களோ அந்த இடத்த அவங்கள விற்க விட மாட்டாங்க. ஆத்மாவே இருந்தாலும் என் இடத்த இன்னொருத்தர் விற்க விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, ரத்த சிந்தி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுலாம் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்த இன்னொருத்த கை மாற்றி இந்த மாதிரி நடந்துட்டு போகுதுன்ற அந்த ஆன்மாவோட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆத்மாவை வர வச்சு அந்த ஆத்மா அந்த இடத்துல உட்கார வச்சு பேசி அந்த ஆத்மாவை வந்து வெளியில் எடுத்து அந்த இடத்த விற்று கொடுத்துருக்கேன். அது சாதாரண அவங்க அப்பா பண்ண வேலை தான். தாத்தா இடம் பையன் பேரன் விற்கிறான், அப்பாவும் இறந்துட்டாரு, ஆனால் தாத்தா இடம் தாத்தா விற்க, அவங்க அப்பா இடம் விற்கிறேன்னு அவர் விற்றுட்டாரு, அவர் ஜோலி முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ பேர ஆரம்பித்தான் ரெண்டாவது, அவன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். இவ்வளோ நாளாக முறிச்சு போகிறேன் ஏன் விற்க முடியல அப்படின்னு உட்காந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஒரு ஆத்மா வந்து தடையாக நிற்கிது. ஒரு ஆத்மா அந்த இடத்துல வந்து தடையாக நிற்கிது, அந்த இடத்த விற்க விட மாட்டேங்குது. அதை உடச்சி அதை வர வச்சு அதை எடுத்து உத்தரவு வாங்கி அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லை, நல்ல விஷயத்தை தான் பண்ணுறோன்னு புரிய வச்சு அதுக்கு தேவையானது பண்ணி இந்த சொத்து நியாயமாக தான் போகுதுன்னு புரிய வச்சு கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்தேன். 3 மாதத்தில் வித்துருச்சு இடம்.